ஒரு இடத்துல என்ன செய்வீங்க? மினாக்கு வருவீங்க. மினால வந்து முஹர், அசர், மக்ரிப், இஷா இந்த 4 தொழுகைகளையும் சுருக்கி சேர்த்து தொழுவீங்க. அதுக்கு 9 காலையில எல்லாரும் இங்க அரபாவுடைய மைதானத்துக்கு வருவோம். சவுடைய மைதானம் நீங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் 6 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட இதே கிரவுண்ட்ல இதே இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான். ஹஜ் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த இடத்துல தான் சந்திச்சாங்க. அதனால இதுக்கு அரஃபான்னு சொல்லுவாங்க. ஒருவர் 2 பேர்களும் மிக அதிகமான காலத்துக்கு பின்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு கொண்டாங்க. அந்த இடம் தான் இந்த அரஃபாவுடைய மைதானம். அன்பானவர்களே, ஹாஜிகளுக்கு மிக முக்கியமான ஒரு நாள், மிக முக்கியமான ஒரு நாள். இந்த அரஃபாவுடைய மைதானத்துல தான் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவுடைய குத்பாவை செஞ்சாங்க. 1,24,000 சஹாபாக்களை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பெரிய ஒரு நீண்ட கடைசி உரையை நிகழ்த்தினார். அன்பானவர்களே, அரஃபாவுடைய மைதானத்தில் கேட்கிற துஆ கபூல். அரஃபாவுடைய மைதானத்தில் கேட்கிற துஆ கபூல். இந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு யார் வரலையோ அவங்க ஹஜ் கூடாது. அதனால இந்த சவுதி கவர்மெண்ட் என்ன செய்வாங்கடா, யாராவது நோயாளிகள் ஆகிட்டாங்கடா, சீரியஸ் ஆகிட்டாங்க, படுக்கையில் ஆகிட்டாங்கடா, ஆம்புலன்ஸ்ல few seconds few minutes அவங்களை இங்க கொண்டு வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த சர்வீஸ் செய்வாங்க. அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, இந்த அரஃபாவுடைய மைதானத்துல ஒரு இடம் இருக்குது, ஒரு பள்ளி இருக்குது. அதுக்கு சொல்றது மஸ்ஜிதுன் நமீரா. அதுல கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல 3.5 லட்சம் மக்கள் தொலைவு பகுதி அரஃபாவுடைய எல்லையை தாண்டி இருக்குது. நீங்க ஹஜ்ஜுக்கு வந்தா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த மஸ்ஜிதுன் நமீரா உள்ளுக்கு நீங்க போனீங்கன்னா அரஃபாவுடைய எல்லைக்கு உள்ளால் இருக்கக்கூடிய இடத்துல இருங்க. இல்லைன்னா உங்களோட மஸ்ஜித் வருடத்துல ஒரே ஒரு தடவை தான் திறக்கப்படும். முஹர், அசர் தொழுகை இமாம் சேர்த்து சுருக்கி தொழுகைப்பாரு, ஒரு குத்துபா செய்வார். அதே போல மக்ரிபுடைய அதான் சொல்லப்படும். 3 அதான்கள் 2 தொழுகைகளுக்காக மட்டுமே இந்த பள்ளி வாயல் திறக்கப்படும். அதுக்கு பின்னால் அந்த பள்ளி வாயில மூடிடுவாங்க. ஒரு வருஷத்துல ஒரு தடவை தான். அதுவும் யாருக்கு? ஹாஜிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிகளுக்கு மட்டும் தான் அங்கு வரக்கூடிய பாக்கியத்தை, அங்கு தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாங்க. மேலானவர்களே, அப்ப நீங்க கேட்பீங்க, ஏன் இந்த மஸ்ஜித் எந்த நாளும் திறக்கப்படாதுன்னா இங்க யாரும் குடியேற முடியாது, இங்க யாரும் வந்து ஸ்டே பண்ண இயலாது. இது ஹாஜிகளுக்குரிய இடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸா இல்லா ஜன்னah. இந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தான் கூலியாக கொடுப்பான். நீங்க எங்க பார்த்தாலும் இந்த மலை நிரப்ப மக்கள் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, காலையில இருந்து அசர் வரையில எல்லாரும் துஆ செஞ்சு கொண்டிருக்காங்க. அவ்வளவு சிறந்த இடம் தான் இந்த அரஃபாவுடைய மைதானம். இந்த மலைக்கு பேர் ஜபலுர் ரஹ்மா மலை. ஒரு கருத்துல பாருங்க, ஒரு பில்லர் இருக்குது, அதுக்கு மேல பாருங்க ஒரு தூண் இருக்குது. அந்த தூண் உஸ்மானிய கிலாஃபத்துடைய காலத்துல அடையாளத்துக்காக வேண்டி வைக்கப்பட்ட தூண். அதுதான் அரஃபாவுடைய மைதானம். கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் துஆ செய்யுங்க. ஏன்னா அவங்களோட துஆக்கள் கபூலாக. எல்லா ஹாஜிகளும் இங்க வந்து ஃபஜ்ர்ல இருந்து அசர் வரையில துஆலே தான் இருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு துஆ செய்யணுமோ துஆ செய்யுங்க. 10 நிமிஷம் டைம் எடுங்க, துஆ செய்யுங்க.